வணக்கம். இது பாரதியின் அறிவலை பாட்காஸ்ட். நான் உங்கள் ராஜாரு தேஷ்னா 8th பாரதி மேல்நிலைப்பள்ளி ரெட்டிப்பட்டி. இன்று ஊர் சுற்றுலா மாங்க நிகழ்ச்சியில் கடவுள்களின் தேசம் தேவபூமி என்று அழைக்கப்படும் மலைப்பாங்கான மாநிலம் உத்தரகாண்டை சுற்றி காண்பிக்கப் போகின்றேன். உத்தரப்பிரதேசத்தில் இருந்து 2000ஆம் ஆண்டு நவம்பர் 9ஆம் தேதி உத்தராஞ்சல் என்ற தனி மாநிலம் உருவானது. பின்னர் 2007இல் உத்தரகாண்ட் என்ற பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. இதன் முதலமைச்சர் புஷ்கர் சிங் தாமி, ஆளுநர் குர்மித் சிங், சட்டமன்ற தொகுதிகள் 70, பாராளுமன்ற தொகுதிகள் 5. இனி ஊரை சுற்றி பார்ப்போமா? முதலில் சிறந்த ஆன்மீக தலமான பத்ரிநாத். கடல் மட்டத்தில் இருந்து சராசரியாக 3100 மீட்டர் உயரத்தில் அலக்நந்தா ஆற்றின் கரையில் அமைந்துள்ளது பத்ரிநாத். மலை பயணங்களுக்கு பிரபலமானது. திவ்ய தேசங்கள் என்றழைக்கப்படும் தமிழ் மகான்களால் விஷ்ணுவுக்கு அர்ப்பணிக்கப்பட்டுள்ள 100 கோவில்களில் இக்கோவிலும் ஒன்று. இங்கு பகவான் விஷ்ணு அருள்பாலிக்கின்றார். அடுத்ததாக கேதார்நாத். பனி மூடிய மலைகளுக்கிடையே 3584 மீட்டர் உயரத்தில் மந்தாகினி நதிக்கு அருகில் சிவபெருமானுக்கு அர்ப்பணிக்கப்பட்டுள்ள இந்துக்களின் புனித ஸ்தலம். இந்தியாவில் உள்ள சிவபெருமானின் 21 ஜோதிர்லிங்கங்களிலே இதுவும் ஒன்று. மகாபாரத போரில் பாண்டவர்கள் செய்த கொலைகளின் பாவத்தில் இருந்து தங்களை விடுவிப்பதற்காக இக்கோவில் கட்டப்பட்டது என்று கூறப்படுகிறது. நெக்ஸ்ட் ஹரித்துவார். ஹரித்துவார் கும்பமேளாவிற்கு புகழ் பெற்றது. இங்கு மாலையில் நடைபெறும் கங்கா ஆரத்தியில் கட்டாயம் கலந்து கொள்ளவும். இது ஒரு தெய்வீக காட்சி. இயற்கை மற்றும் சாகச ஆழ்வலருக்கு இது ஒரு பிரபலமான இடமாகும். ராஜாஜி தேசிய பூங்காவின் ஒரு பகுதியாக சில்லா வனவிலங்கு சரணாலயம் இங்குதான் உள்ளது. நெக்ஸ்ட் ரிஷிகேஷ். உலகின் யோகா தலைநகரம் என்றழைக்கப்படும் ரிஷிகேஷ் யோகா, தியானம் மற்றும் சாகச விளையாட்டுகளுக்கு ஒரு முக்கிய மையமாகும். இயற்கை எழில் கொஞ்சம் இமயமலைக்கு எதிராக அமைக்கப்பட்டுள்ள ரிஷிகேஷ்ல புனித கங்கை உள்ளது. ராம் ஜூலா, லக்ஷ்மணன் ஜூலா என்ற இரட்டை தொங்கும் பாலங்கள் கங்கை நதியின் மீது 750 அடி உயரத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. நமது கட்டிடக்கலையின் சாதனையாகும். அடுத்து நைனிடால். இந்தியாவில் ஏரி மாவட்டம் என்றழைக்கப்படும் நைனிடால் கடல் மட்டத்தில் இருந்து 7000 அடி உயரத்தில் உள்ளதால சுற்றிலும் பனிமூடிய சிகரங்கள் உள்ளன. பல ஏரிகளால் சூழப்பட்டுள்ளது. நைனிடால் என்பது ஒரு இயற்கையான புதிய ஏரியாகும். இது 7 சிகரங்களால் சூழப்பட்டுள்ள ஒரு மயக்கும் இடமாகும். அடுத்ததாக முசோரி. மலைகளின் ராணி என்றழைக்கப்படும் முசோரி அழகான இயற்கை காட்சி மற்றும் குளுமையான சூழலுக்கு பெயர் பெற்றது. அடுத்ததாக அவுலி. இந்தியாவின் சிறந்த பனிச்சறுக்கு இடமாக போற்றப்படும் அவுலி உத்தரகாண்ட் மாநிலத்தில் உள்ளது. மயக்கு மூசிலை காடுகள், கருவேல மரங்களால் சூழப்பட்டுள்ள பிரபலமான இடமாகும். ஹிமாலயன் ஹில் ஸ்டேஷன், ஸ்கை ரிசார்ட் பனிச்சறுக்கு விளையாட்டுகளுக்கு பெயர் பெற்றது. அடுத்ததாக டேராடூன். உத்தரகாண்டின் தலைநகரம் தான் டேராடூன். இது இமயமலை அடிவாரத்தில் அமைந்துள்ளது. குகைகள், நீர்வீழ்ச்சிகள் மற்றும் இயற்கை நீரூற்றுகளை உள்ளடக்கியது. 1000 மடங்கு வசந்தம் என்பது ஒரு பிரபலமான ஈர்ப்பு இடமாக கருதப்படுகிறது. தண்ணீர்ல கந்தகம் இருப்பதால மருத்துவ குணங்களுக்கும் பிரபலமானது. அடுத்ததாக ஜிம் கார்பெட். அழிந்து வரும் வங்காள புலிகள் புகலிடமாக ஜிம் கார்பெட் தேசிய பூங்கா திகழ்கிறது. 650க்கும் மேற்பட்ட பறவை இனங்கள் இங்கு உள்ளன. மேலும் சிறுத்தைகள், காட்டுப்பூனைகள், சிட்ட, கருப்பு கரடிகள், சாம்பார் மான்கள் மற்றும் முக்கிய அரிய வகை விலங்குகள் இங்கு பாதுகாக்கப்படுகின்றன. ஓகே நேயர்களே, இனி ஊரை சுற்றி பார்த்து விட்டோம். இங்குள்ள சிறப்பான உணவு வகைகளை பார்ப்போம். கீரை மற்றும் வெந்தய இலைகளில் இருந்து தயாரிக்கப்படும் உத்தரகாண்டின் பிரபலமான உணவான காஃப் புளியை டேஸ்ட் பண்ண மறந்துடாதீங்க. ஆலுகை, குட்கே போன்றவை மசாலா பொருட்களால் சுவையாக செய்யப்பட்ட உணவாகும். பாங்கி சட்னி உத்தரகாண்டின் சிறப்பு. ஓகே நேயர்களே, மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.